அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது உண்மையை தெரிஞ்ச பிறகு நம்ம ரேவதி தாலிய தன் கையால எடுத்து கார்த்திக் கையில கொடுத்து எல்லார கண்ணு முன்னாலேயே என் கழுத்துல உடனே இந்த தாலியை கெட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வேற லெவல். அந்த சந்திரா அதை பார்த்து அப்படியே கண்ணீர் சிந்துரா. எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்துருதே அப்படின்னுக்கிட்டு அதான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் பொண்ணு எல்லா உண்மையை நம்ம ரேவதிட்ட சொல்லிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் நம்ம பொண்ணு சொல்லியிருக்கோம்டா நினைச்சு அவளை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே பொய். அதாவது நான் எங்கனாலும் சத்தியம் பண்ணுவேன் இந்த பொண்ணோட பொய் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரேவதி எதுக்கும் நம்ம கார்த்திக் மாமாவுக்கு போன் அடிச்சு சொல்லுவோம், உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிட்டா அப்படின்னு கேட்போம் அப்படின்னுக்கிட்டு, மாமா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிட்டா, அதாவது எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம ரேவதி சொன்னாங்க. நம்ம கார்த்திக் ஆமா உனக்கு யார் சொன்னா அப்படின்னு எல்லாத்தையும் அதுக்கடுத்து புட்டு புடுன்னு வச்சாரு. அதுக்கடுத்து அந்த பொண்ணை சந்திச்சு வீட்டுல போய் நம்ம கார்த்திக் கேட்கிறாரு, ரேவதிட்டு நீங்க எல்லா உண்மையும் சொன்னீங்களா அப்படின்ட்டு. ஆமா, அதாவது எங்க அம்மா பொய் சொல்லியிருக்காங்க உங்க எல்லாத்தையுமே. அதாவது அதுக்கெல்லாம் காரணம் அவங்க சித்தி அந்த சந்திரா தான். அவங்க பணம் கொடுத்து மிரட்டி எங்க அம்மாவை இப்படி சொல்ல வச்சிருக்காங்க. அதாவது ரேவதிக்கு உங்களை பத்தி ஏதாவது ஞாபகம் அவங்க உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு பொய் சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது அப்படிலாம் ஒண்ணும் இல்லைனா அதுக்குதான் நான் உண்மையவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் அதுக்கு அடுத்து அந்த சந்திராவை வெள்ளத்து வாங்கிட்டாரு. நம்ம ரேவதி உடனே மாமா இப்ப எல்லாரும் கண்ணு முன்னாலே இந்த தாலியை நீங்க என் கழுத்துல கெட்டுங்க அப்படின்னு சொல்லி தாலியை கொண்டு நம்ம கார்த்திக் கையில கொடுத்து கெட்ட சொல்றாரு. ஒரு தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.